மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க டாய்ஸ் வாங்கி கொடுக்குற பெற்றோராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பாக இருக்கும். நம்ம எல்லாருமே நம்மளோட பிள்ளைகளுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்போம். ஒரு ப்ரெசென்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு அழுதா பிடிவாதம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ நாங்க வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்போம். எங்களோட நோக்கம் வந்து இது விளையாடுறதுக்காகத்தான். பிள்ளைகள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு விளையாடுறதுக்காக தான் இருக்க போகுது. ஆனா இந்த விளையாட்டு பொருட்கள்ல நாங்க செலக்ட் பண்ற நேரம் கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தினோம் அப்படின்னு சொன்னா இது எங்களோட பிள்ளைகளோட மூளை வளர்ச்சிக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அறிவாற்றலையும் அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதாக இருக்கும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு அதை பத்தின ஒரு ஒரு நாலேஜ் வந்து இல்லாம இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக பார்க்க போற இன்சைட் என்னன்னு சொன்னா நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற விளையாட்டு பொருட்கள் என்னென்ன மாதிரியான விளையாட்டு பொருட்களை நீங்க தெரிவு செய்யணும், என்னென்ன மாதிரியான விளையாட்டு பொருட்களை நீங்க தெரிவு செய்யக்கூடாது, அந்த நல்ல விளையாட்டு பொருட்களால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நீங்க வாங்கி கொடுக்க கூடாத விளையாட்டு பொருட்களால என்னென்ன பாதகங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது. சரி, என்னென்ன விளையாட்டு பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்க நிறைய பேர் பார்த்திருப்போம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே விலை உயர்ந்த வெரி எக்ஸ்பென்சிவ் டாய்ஸை வாங்கி கொடுக்கறத பார்த்திருப்போம். இப்போ வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து 2 வயசு 3 வயசா இருக்கும், அல்லது 1 வயசு பிள்ளையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கூட அந்த பெரிய விலை உயர்ந்த ஜீப் கார்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ இதால வந்து பாதகம் அப்படிங்கிறது பெருசா இல்லைன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த 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 பொருளோட பெருமதி வந்து தெரியாது. ஸோ அவங்க வந்து ஈஸியா வந்து இது உடைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு இந்த விலை உயர்ந்த விஷயங்களை சின்ன வயசுலயே கொடுக்கறத வந்து தவிர்த்து கொள்ளலாம். இது வந்து எங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பேர்டனாக இருக்கும் பெற்றோருக்கும், பிள்ளைக்கும் அதோட பெருமதி தெரியாது. அடுத்து நீங்க கொடுக்கக்கூடாதுதான் வந்து இந்த 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கிற டாய்ஸை கொடுக்கக்கூடாது. இதுல வந்து இந்த சோக்கிங் ஹசார்ட் இருக்க போகுது. அவங்க வந்து விழுங்குறதால பெரிய பாதிப்புகள், குழந்தைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடியது மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற, மணிகள் இருக்கிற இப்படியான டாய்ஸை வந்து நீங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து தவிர்த்து கொள்ளணும். ஸோ இதுலயும் நீங்க பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்க கொடுக்குற டாய்ஸ் வந்து அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமே தவிர, சில பேர் வந்து பிள்ளைகள்ல இருக்க அதீத பாசத்தால அவங்களோட ஏஜை வந்து நாங்க கவனிக்காம அவங்களுக்கு அவங்களோட வயசை மீறின வந்து விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்போம். ஒரு சைக்கிள் வாங்குறோன்னா பெரிய சைக்கிள் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது வந்து சின்ன குழந்தைகளுக்கு இந்த என்ன சொல்றது, வீடியோ கேம்ஸ் இருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் கொடுக்கறது. ஸோ இப்படியான விளையாட்டு பொருட்களையும் வந்து நீங்க தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த கூரிய விஷயங்கள், வெரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து டேஞ்சரான விஷயங்கள் இருக்கிற விளையாட்டு பொருட்களை வந்து நீங்க தவிர்த்து கொள்றது நல்ல. மற்றது வந்து இந்த வயலண்ட் கேம்ஸை ஊக்குவிக்கிற விளையாட்டு பொருட்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும். பர்சனலா இந்த கத்தி, வாள் இப்படி கொடுக்கறது, அல்லது நிறைய கன்ஸ் ஷூட் பண்றதுக்கு மாதிரி அந்த மாதிரியானது கொடுக்கறது. இப்ப பிள்ளைகளை ஒரு போலீஸ் மாதிரி விளையாடுறது, அதுக்கெல்லாம் வந்து இந்த கன் எல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை, அதுவும் ஒரு விளையாட்டுல ஒரு விஷயம்தான். பட் ஸ்டில் நீங்க அதே மாதிரியான விளையாட்டு பொருட்களை எப்பவுமே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது, கத்தி சார்ந்தது வந்து பிள்ளைகளோட மனநிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்பயாவது இருந்துட்டு விளையாடுறது வேற, நீங்க அப்படியான டாய்ஸே உங்களோட பிள்ளைகள் எப்பவுமே சூஸ் பண்றாங்கண்டா. சில பேர் சொல்லுவாங்க, எங்க போனாலும் இந்த கன் இந்த அந்த மாதிரி விஷயங்களை தான் எங்க பிள்ளை சூஸ் பண்ணுதுன்னு. ஸோ அதை நீங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்றது நல்லா. ரைட். இப்போ வந்து எப்படியான விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைகளோட பர்த்டேக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது விளையாட கொடுக்கறதுக்கு எப்படியான டாய்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 10 வகையான டாய்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து உங்களோட குழந்தைகளோட அறிவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் பிள்ளைகளை இன்டெலிஜென்டாக ஸ்மார்ட்டாக உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்க போகுது. முதலாவது வகை தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சின்ன குழந்தைகளுக்கும் பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும், பெரிய கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த லெகோஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான லெகோஸ், பில்டிங் பிளாக்ஸ், வூடன் பிளாக்ஸ், அந்த மாதிரி அவங்க அந்த அடுக்கி ஒரு பில்டிங் செய்யக்கூடியது மாதிரியான விஷயங்கள் அந்த டாய்ஸை நீங்க கொடுக்கலாம். இது மூலம் இந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்பேஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளுக்கு அவங்களோட அந்த பரப்பு, அந்த ஒரு இடத்துக்குள்ள ஒன்றை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயம் வந்து விருத்தியாக போகுது. அதோட அதை கட்டுற நேரம், அதை வந்து பில்ட் பண்ற நேரம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சவால் ஒன்று வரப்போகுது, ஒரு சேலஞ்ச் ஒன்று. ஸோ அந்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்றது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், சிக்கல்களை தீர்த்து கொள்றதுக்கான ஸ்கில். அடுத்தது வந்து ஒரு நமக்கு கிடைக்கிறத வச்சு நாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை தான்
உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு குழந்தைகளுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் முதலாவது இந்த மாதிரியான பில்டிங் பிளாக்ஸ் இப்படியான டாய்ஸை வந்து தெரிவு செய்யலாம். 2வது வகை தான் இந்த பசில்ஸ். இந்த பசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பெரிய அளவுலையா இருக்கட்டும், சின்ன சின்ன ஜிக்ஸோ பீசஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பசில்ஸ் வந்து அவங்க ஒட்டுறதுக்கு இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது மூலமாக, இந்த பசில்ஸ் மூலமாக, அந்த ஜிக்ஸோ மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல சொன்னோமா, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்குரிய ஆற்றல் விருத்தியாகுது. அதே நேரம் அந்த பொறுமையாக செய்கிற நேரம் பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸோடு சேர்ந்து அந்த ஃபோக்கஸ் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற நேரம் படிக்கிறப்போ அவங்க ஒரு இடத்துல இருந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பசில்ஸ், இந்த மாதிரி ஜிக்ஸோஸ் விளையாடுற பிள்ளைகளோட மெமரி பவரும் கூட போகுது. ஸோ நீங்கள் இப்படியான டாய்ஸை வந்து உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்த 3வது தான் வந்து இந்த போர்ட் கேம்ஸ். நிறைய போர்ட் கேம்ஸ் இருக்குது. செஸ் இருக்குது, டாமினோஸ் இருக்குது, செக்கர்ஸ் இருக்குது, லூடோ, நம்ம விளையாடுற ஸ்னேக் அண்ட் லேடர், இந்த மாதிரியான போர்ட் கேம்ஸை நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற நேரம் இதில் நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆக போகுது. முதலாவது வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் அல்லது மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். இந்த கணிதம் சார்ந்த, எண்கள் சார்ந்த ஸ்கில் வந்து பிள்ளைகளுக்கு டெவலப் ஆக போகுது. அடுத்தது வந்து இதெல்லாம் ஒரு டீம் அல்லது 2 பேர் சேர்ந்து, 2க்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து விளையாடுற கேம்ஸாக இருக்கும். இந்த கார்ட்ஸ், ஊனோ விளையாடுறது. ஸோ இப்படியான விஷயங்களால் பிள்ளைகளுக்குள்ள அந்த டீம் பிளே அப்படிங்கிறதும், லீடர்ஷிப் அல்லது சேர்ந்து விளையாடுறது, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ இந்த போர்ட் கேம்ஸும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்டெம் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற மாதிரியான டாய்ஸ், சயின்ஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து அந்த மேத்ஸ்க்குரிய அபாக்கஸ், அதுக்குரிய அந்த எண் சட்டம் மாதிரியாக இருக்கிற டாய்ஸை பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரு ஃபசில் அல்லது ஏதாவது ஒரு லிக்விடு நீங்கள் ஊற்றுற நேரம் இன்னொன்று உருவாகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சார்ந்த விளையாட்டுக்கள், டாய்ஸை வந்து நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களோட பிள்ளைகள் இந்த கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறது, ஒரு கன்செப்டை, கோஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு வந்து இதுதான் விளைவு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு கொள்ளும் உங்களோட குழந்தைகள். அதோட இந்த சயின்ஸ் சார்ந்த, கணிதம் சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த, இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைகளில் வரும். ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் இந்த மாதிரியான எஜுகேஷனல் டாய்ஸை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். அடுத்தது வந்து இன்டராக்டிவ் புக்ஸ். நீங்கள் நிறைய புத்தகங்களை பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அதுலேயும் சாதாரண புத்தகங்கள் அப்படி இல்லாமல் நல்ல புத்தகங்கள், நல்ல வேர்ல்ட் ஃபேமஸ் புக், எழுத்தாளர்களோட பிள்ளைகளோட சிந்தனையை தூண்டக்கூடிய மாதிரியான புத்தகங்களை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். இன்டராக்டிவ் புக்ஸ் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவங்க தொடுகை மூலமாக சில புக்ஸை பார்த்துருப்பீங்க. தொட்டா வந்து ஒவ்வொரு இடத்துல அதில் ரஃப் சர்ஃபஸ் இருக்கும், ஸ்மூத் சர்ஃபஸ் இருக்கும். ஸோ இப்படியான வித்தியாசமான இன்டராக்டிவ் புக்ஸை நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற நேரம் நல்ல பல பயனுள்ள விஷயங்களை பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்தே வாசிக்கிறதும், அது மூலமாக அவங்களோட வாசிப்பு, அவங்களோட எழுத்து, கம்யூனிகேஷன், அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அடுத்த வகை டாய் தான் வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நீங்கள் குழந்தைகளுக்கு அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான இந்த பியானோ, கீபோர்ட், கிட்டார், எனி கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க வந்து ப்ளே பண்ணுற நேரம் அதுக்கு அவங்க இசை தெரிஞ்சவங்களாகத்தான் இருக்கணும், அதில் வந்து விற்பனர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஜஸ்ட் அவங்க ப்ளே பண்ணுற நேரம் அவங்களோட அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட கண்கள் மற்றது அவங்களோட காது, அவங்களோட விரல்கள் வந்து ஒரு கோஆர்டினேஷனுக்கு வரும். இது பிள்ளைகளோட மெமரி பவரை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால் அவங்களோட அந்த அட்டென்ஷன், ஃபோக்கஸ் எல்லாம் அதிகரிக்கிற நேரம் குழந்தைகள் புத்திசாலிகளாக உருவாகிறதுக்கும் நல்லா படிக்கிறதுக்குமே இது உதவியாக இருக்க போகுது. மற்ற விளையாட்டு பொருள் தான் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் விஷயங்கள். இந்த கிராஃப்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பிளேடோ, கிளேயா இருக்கட்டும் அல்லது பிளேடோ, ஒரு கட்டர்ஸ் இருக்கும். அந்த பிளேடோவால் வந்து நாங்கள் அதை கட் பண்ணி ஒவ்வொரு ஷேப்ஸ் எடுப்பாங்க குழந்தைகள். ஸோ அப்படியானது அல்லது சின்ன சின்ன மணிகள், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், இந்த சோக்கிங் ஹசார்ட் இல்லாத பிள்ளைகள்னா சின்ன சின்ன மணிகளை நூலில் கோர்த்து அவங்க ஒரு பிரேஸ்லெட் செய்து கொள்வாங்க. ஸோ இப்படியானதை நீங்கள் கொடுக்குற நேரமும் இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இப்படி இந்த பிளேடோ, இந்த கிராஃப்ட் விஷயங்கள், பெயிண்டிங், இதெல்லாம் விளையாடுற பிள்ளைகள் வந்து எழுத்துக்கள் அழகாகும், அவங்களோட மெமரி பவர் கூடும், ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் அதிகரிக்கிறதால வந்து நல்லா படிக்கக்கூடிய ஆற்றலுடையவங்களாகுவாங்க. அதே நேரம் ஒரு விஷயத்தை பரீட்சித்து சரியாக செய்கிற நேரம் பிள்ளைகளோட க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டாய்ஸை நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்த டாய் தான் வந்து இந்த மெமரி கேம்ஸ். கார்ட்ஸ் இருக்கு, மெமரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைகளில் பார்க்கலாம். ஒரு கார்டை நாங்கள் பார்த்துட்டு இன்னொரு கார்டை மேட்ச் பண்ணுறது உடனே வச்சுட்டு, ஸோ இது வந்து உங்களோட குழந்தைகளோட ஷார்ட் டேர்ம் மெமரியை அதிகரிக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற நேரம் பிள்ளை ஒரு கார்டை பார்த்துட்டு அதை மூடி வச்சுட்டு அந்த கார்டை தேடி எடுக்கிறது, ஸோ இப்படியான கேம்ஸ் இருக்கிறதால ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து பிள்ளைகளுக்கு அதிகரித்து இந்த கன்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான டாய்ஸ் உதவியாக இருக்கும். மற்றது நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பிளே அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் வீட்டிலேயே இந்த ஸ்லைடு, இந்த ஊஞ்சல்லாம் வந்து எல்லா வீடுகள்லையும் வச்சிருக்கல. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எங்களோட குழந்தைகள் இந்த பார்க் பிளே ஏரியா கூட்டு போகிறோம். பட் இந்த சைக்கிள், ஸ்கூட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலம் உங்களோட வீட்டு முற்றத்திலேயோ அல்லது ஸ்கூலுக்கு போகிற நேரமோ அவங்க அதை அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோன்னு கொண்டு வருவாங்க. ஸோ இப்படியான விளையாட்டு பொருட்களும் நீங்கள் வந்து இந்த விலை உயர்ந்த இந்த ஜீப், வீட்டிலே இருக்கிற மாதிரியான பெரிய ஜீப், பெரிய கார் அப்படி இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு சைக்கிள், ஒரு ஸ்கூட்டர் வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நான் கடைசியாக சொல்கிற வந்து ஒரு முக்கியமான டாய் வந்து உங்களோட குழந்தைகளோட இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறது. நான் இதுக்கு முதல்ல நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், உங்களோட குழந்தைகளை விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த கற்பனையில் பிள்ளைகள் விளையாடுறது, ஸோ இமேஜினேட்டிவ் பிளே. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த டாக்டர் செட், கிச்சன் டாய்ஸ், சமைக்கிற மாதிரியானது, அல்லது வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட், அதை தள்ளி கொண்டு போய் சாமான் விற்பாங்க, மரக்கறி விற்பாங்க. ஸோ இல்லாத டீச்சர் மாதிரி ஒரு ஒயிட் போர்டும் அதுக்கேற்ற மாதிரியான செட். ஸோ இப்படியான இந்த ப்ரிட்டன் பிளேக்குரிய டாய்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலம் குழந்தைகளோட வொக்காபுலரி, அவங்க பேசுகிற, அவங்க சொற்களை பெற்றுக்கொள்கிற அளவு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மற்றவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி மற்றவங்களோட பேசணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸ், அவங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட கற்பனை திறன், இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான டாய்ஸில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த 10 வகையான விளையாட்டு பொருட்களையும் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி, வயசுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுக்கறது மூலம் உங்களோட குழந்தைகளை அறிவான குழந்தைகளாக உருவாக்கலாம். இது தவிர நீங்கள் என்ன மாதிரியான விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அது எப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு உபயோகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.